ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு தன்னோட குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் ஐஸ்வர்யாக்கும் அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. நம்ம தமிழ்ச்செல்விக்கு குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படியாவது தன்னோட குழந்தைய வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு ஊரையே கூட்டி பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் என்னோட குழந்தைய எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஒரு கோரிக்கை வைக்கவும், அந்த பஞ்சாயத்தில் உள்ள எல்லாருமே சேதுவை கேட்குறாங்க, நீ என்ன முடியலப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், எந்த ஒரு காரணத்து கொண்டும் என்னோட புள்ளியை என்கிட்ட இருந்து நான் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் பொதுவாக இந்த குழந்தைக்கு பக்கத்துலேயே 2 சீட்டு எழுதி போடுறோம். அந்த 2 சீட்டில் குழந்தை எந்த சீட்டை எடுக்குதோ அதுபடி தான் அந்த கடவுள் கொடுத்த தீர்ப்பாக நீங்கள் 2 பேருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முடிவு என்னன்னா, 2 குழந்தையுமே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்டே இருக்கிறது. இன்னொரு முடிவு ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சிட்ருக்கிறது. இதுதான் 2 முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா வராங்க. காவியா வந்த உடனே மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி கத்தவும், அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம காவியா தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன காவியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்காக பஞ்சாயத்துக்கு வரணும்? இந்த 2 குழந்தையுமே உங்கள் கூட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எதுக்காக இப்படி பஞ்சாயத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன காவியா பேசுகிற நீ? இங்கே பாருங்கள் காவியா, உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. என் குழந்தைய இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கேன். ஆனால் 2 குழந்தையும் இவங்க கூட தான் இருக்கணும்னு நீ எப்படி அசால்ட்டாக சொல்கிற? இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் உள்ள எல்லாருமே, இங்கே பாருமா, நீ எதுக்காகமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்கள், எதுக்காக 2 குழந்தையுமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும்? 2 குழந்தையுமே சேது மாமா வீட்டில் தமிழ்ச்செல்வி 2 குழந்தைங்க அப்படின்னு ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழட்டுமே அப்படின்னு சொல்லவும், என்னம்மா பேசுகிற நீ? அந்த சேது பையன்தான் தமிழ்ச்செல்வி கூட இருந்த உறவை முறிச்சிட்டு இப்போ புதுசாக ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கானே. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்கிற? இங்கே பாருங்கள், இந்த கல்யாணமே நடக்கலை. அதுவும் சேது மாமா இந்த தாலியை கட்டவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா, சித்ரான்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இது, நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படிம்மா காவியாவுக்கு தெரிஞ்சது? இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பாக சேது ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டே துரத்திடுவாமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சேர்ந்து தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, என்ன காவியா சொல்கிற நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ சொல்கிறத என்னால் நம்பவும் முடியல. எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தானே 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இருந்த பதட்டத்தில் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அவ்வளோ அசிங்கப்பட்டது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்ற விஷயமும் எனக்கு தெரியும். அது எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லி எல்லா உண்மையும் தெரிவிக்கலான்னு தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஊர் முன்னாடி எல்லாத்தையும் சொன்னால் தானே தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இந்த ஊரும் நம்போம். அதுக்காக தான் மாமா நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு அப்படி உசுரே போயிடுது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி முன்னாடி வந்து, காவியா, என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல அமைதி இரு. முதல்ல இந்த குழந்தைக்கு ஒரு முடிவு கட்டுட்டோம். அவ தான் அந்த குழந்தைய வாங்கிட்டு போறேன்னு சொல்றாள். அப்படியே விடாம எதுக்கு சேதோ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு காவியா, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசிக்கலாம். இங்க பாருங்க மாமியாரே, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எதுக்காக இவ்வளோ பதட்டமா பேசுறீங்க? நீங்க பதறதுல ஏதோ விஷயம் இருக்கும் மாதிரி இருக்கே. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி அப்படியே அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா காவியா, நீ
தலையும் புரியாம காலும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காமா. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது யாருக்குமே புரியல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க மாமா, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இங்க பாருங்க மாமா, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட அத்தை, அது சித்ரா, அதுக்கப்புறம் இங்க நிக்கிறாளே புது பொண்டாட்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுங்களா? ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ் தான். தமிழ்னா சொல்லி அவங்க 2 கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்லியும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் ராஜாங்க மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே அசிங்கப்பட்டு பதவி பறி போய் இப்படின்னு நிறைய விஷயம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துனீங்க. இதுக்காக தானே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துனீங்க அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கமும் ஆமாம்மா காவியா, அதுக்காக தான் சேதோ தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்படியே பயங்கர ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி நைட்டு வந்து அதாவது தமிழ்ச்செல்வி ஃபோனில் இருந்து நம்ம என்னோட அத்தையும் இங்கே நிற்கிறாள் சித்ரா, ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு மிமிக்ரி பண்ணி ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வி மாதிரி பேசியிருக்காங்க. அதனால தான் தமிழ்ச்செல்வியோட அப்பா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, எதுக்காக இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தில் இப்படி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? இங்கே பாரு, எதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கியா? ஒன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருந்த பொண்ணை வீட்டில் இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தனியாக விட்டு தனியாக குழந்தை பிறக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பாவத்தை உன் மடியில் கட்டிகிட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமாக இல்லை? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சேது மாமாவுக்கு இந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தவே நம்ம பக்கம் திருப்பிக்கணும், நம்ம பேரில் எழுதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தவே அந்த என்னோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது. இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஈஸ்வரி சொன்னது எல்லாம் சரி சரின்னு அவங்க மண்டி ஆட்டி இப்படி சேது மாமாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. சேது மாமா, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கை அது நாசமாக போயிடுச்சுன்னு. உங்கள் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்பத்தா வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களா தாலி கட்டுற நேரத்தில், நீங்கள் அப்பத்தாவை பார்த்த உடனே தாலி கட்டுறதை நிறுத்திட்டீங்க. அந்த தாலியை வாங்கி சித்ரா தான் அந்த தாலி 3 முடிச்சும் சித்ரா மட்டும்தான் போட்டது. நீங்கள் ஒரு முடிச்சு கூட போட கிடையாது. நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் நம்ம சேது அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, என்ன காவியா பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் பேசாத காவியா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க பண்ணது எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பதறீங்களா? ஊர் முன்னாடி ஊர் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் உங்களை உங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றலான்னு தான் நான் இப்போ எல்லா உண்மையும் இங்கே சொல்கிறேன். இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இப்போ உனக்கு சந்தோஷமா? இந்த அது நீ எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் காரணம் கிடையாது. மாமா அசிங்கப்பட்டதுக்கோ இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கோ நீ காரணம் கிடையாது. நீ இனிமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம தமிழ்ச்செல்வி ஓடி வந்து நம்ம காவியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க காவியா, இந்த பிரச்சனையால் நான் ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கேன். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே. என் புருஷன் இந்த என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை நம்புவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எல்லாருமா சேர்ந்து என் மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வார்த்தையால் குத்தி சாவடிச்சு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாததுனால தான் இந்த வாழ்க்கையவே நான் முறிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் என்னை தனியாக விடாமல் என் குழந்தைய தூக்கிட்டு வந்து இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஊர் மக்களே, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இந்த வீட்டில் இருக்கிறவங்களே தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை ஏன் மேலே போட்டு இப்படி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பி நான் தனியாக இருந்து என் குழந்தைங்கள கஷ்டப்படுத்து
இப்போ பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் குழந்தைங்கள எதுக்காக என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகணும்? இங்கே பாருங்கள், நீங்கள் குழந்தைகிட்ட அந்த ஒரு முடிவை கொடுக்காம என் குழந்தைங்கள நீங்கள் என்கிட்ட வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. அந்த குழந்தைக்கும் தாய்ப்பால் இல்லாமல் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும், அதெல்லாம் யோசித்து என் குழந்தைய நீங்கள் என்கிட்டயே கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் சேது அப்படின்னு எல்லாருமே பயங்கர கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட போகிறாங்க. நம்ம சேது இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு எதுவுமே யோசிக்க மாட்றாங்க. அப்படியே பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் நான் கூப்பிட்றது வேணாம், உங்களை சின்னம்மாவா இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்தில் தான் நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, எப்படி சின்னம்மா உங்களுக்கு இப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ண மனசு வந்தது? அதுவும் என்னோட குழந்தைங்களுக்கும் நான் கட்டின பொண்டாட்டிக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண வச்சுட்டீங்களே, எப்படி சின்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு சேது, காவியா ஏதோ தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாத சேது, அவள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா சேது. இனிமேலும் இப்படி கேவலமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இனிமேலும் உங்களை நம்பவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ என்னென்னமோ சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சல, ஆனால் இப்படி ஒரு காரணத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது படு கேவலமான ஒரு விஷயம். இனிமே என் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கவே கூடாது. இந்த பஞ்சாயத்திலே சொல்லிடுறேன். இங்கே பாருங்க ஐயா, எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னு ஆதாரத்தோட காவியை வந்து நிரூபிச்சிட்டா. இனிமே இவ என் வீட்டில் எனக்கு பொண்டாட்டியாக இருக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாருமே, இங்கே பாருமா, உனக்கு சேதம் உன் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான்றதுக்காக தான் நாங்கள் இது வரைக்கும் உன்னோட புருஷனா சேதுவை பார்த்தோம். இப்போதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல. இனிமே உனக்கும் சேதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ யாரோ அவன் யாரோ, 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இவங்களோட கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் போது எப்படி நீங்கள் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக உங்களால் அதை சொல்லவே முடியாது. நீங்கள் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. எங்கே போனாலையும் நீங்கள் பண்ணியிருக்க ஃப்ராடுத்தனத்தெல்லாம் காட்டி அந்த கல்யாணத்தை செல்லாபடியாக ஆக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா அங்கேயே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இனிமே இவங்க 3 பேருமே நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. நம்ம சொத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கும் இவங்க 3 பேர் தான் காரணம். இவங்க 3 பேரையும் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். இங்கே பாருமா காவியா, நீயே போலீஸ்க்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி, இங்கே பாருங்க ஐயா, இவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோட குழந்தைய முதல்ல வாங்கி கொடுங்க ஐயா. முதல்ல என் குழந்தைய வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. என்னை மன்னிச்சது தமிழ்ச்செல்வி. இதை கேட்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் இந்த தப்பை பண்ணலைன்னு 1000 முறை சொல்லியிருப்பேன். ஆனால் அது எதுவுமே நம்பாம என்னை என்ன வேணாலாம் பேசுனீங்க. இங்கே பாருங்கள், எந்த ஒரு ஜென்மத்திலையும் இந்த வார்த்தைங்களை எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளில் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என் காலில் வந்து விழுவீங்கன்னு. அப்போ உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னேனா இல்லையா? கண்டிப்பாக நான் எந்த காலத்தும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இங்கே பாருங்க ஐயா, முதல்ல என்னோட குழந்தைய வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில், இங்கே பாருங்கள், அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி, அந்த குழந்தையோட ஹெல்த்தை நினச்சி, அதாவது தாய்ப்பால் குடித்து வளர்ந்தாதான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். அதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தமிழ்ச்செல்வி கூட தான் அந்த குழந்தை இருக்கணும்னு நான் தீர்ப்பு சொல்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்து குழந்தை யார் கூட இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்குதோ, அதுக்கப்புறம் குழந்தை அவங்க கூட இருக்கட்டும். குழந்தை ஒரு வருஷமோ 2 வருஷமோ வளர்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லார் காலையும் விழுந்து, இங்கே பாருங்கள், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி மேலே தப்பான ஒரு தப்பான இதை வச்சுட்டு அவன் மேலே ஒரு பழியை போட்டு இப்போது வீட்டை விட்டு அனுப்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்டாட்டியை
எப்படியாவது என் பொண்டாட்டிய என் கூட சேர்த்து வச்சுருங்க. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சிரும்மா. உன் கால்ல கூட விழுந்து கெஞ்சுறேன். என்ன மன்னிச்சிரும்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. முதல்ல என் குழந்தைய தூக்கிட்டு நான் கிளம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த குழந்தைய புடிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தைய தன்னோட அம்மா கிட்ட குடுத்துட்டு, இன்னொரு குழந்தைய போய் மலர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு, "தமிழு கொஞ்சம் யோசி தமிழு" அப்படின்னு சொல்லவும், "அக்கா இனிமேலும் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லக்கா. நான் இனிமே எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்கிறதா இல்லக்கா. நான் என் முடிவு எடுத்தது தான்க்கா. இனிமே யார பத்தியும் நான் யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம சேது வந்துட்டு அழுதுகிட்டே, கதறிட்டிக்கிட்டே அப்படியே கீழ உட்காந்துக்கிட்டு, "அப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. தமிழ்ச்செல்வி மேல நான் சந்தேகப்பட்டுருக்க கூடாதுப்பா. ஏன்ப்பா தமிழ்ச்செல்வி மேல நான் சந்தேகப்பட்டேன்? இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இப்படி ஒரு கேடுகெட்ட தனத்த நம்ம வீட்ல இருக்கிறவங்களே பண்ணியிருப்பாங்கன்னு சத்தியமா நான் ஒரு நாளும் நெனச்சதே கிடையாதுப்பா" அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், "இங்க பாருயா சேது, நீ ஏதாவது தப்பு பண்றன்னா உன்கிட்ட நான் தான் சொல்லி திருத்தணும். ஆனா நானே உன் பக்கம் நின்று இப்படி உன்னோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேனேப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. என்னால் தான் உன்னோட வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட வந்து நம்ம ராஜாங்க அழுதுகிட்டே சொல்லவும், அப்பா நான் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானேப்பா. அப்போ தான் சொன்னாங்கப்பா பொறுமையாக இருன்னு. ஆனால் நான் தான் அப்போ தான் சொன்னது எதுவுமே கேட்காம நான் தான்ப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்து என்னோட வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன். இனிமே என் வாழ்க்கை திரும்ப கிடைக்குமாப்பா? என் குழந்தைங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்ப்பா. இந்த துரோகத்தை எப்படிப்பா நான் கழுவ போகிறேன்? எப்படிப்பா என் பொண்டாட்டி என்னை மன்னிக்க போகிறா? என் பசங்க எப்படிப்பா என்னை மன்னிக்க போகிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், இதை பார்த்து நம்ம அப்பத்தாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இங்கே பாருடா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னனா இல்லையாடா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறது நல்லா யோசித்து எடுக்கணும்டான்னு. ஆனால் இருன்னு சொன்னப்பெல்லாம் பொறுமையே இல்லாமல் இப்போது தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்சி இப்படி அழுதுகிட்டு இருக்கேடா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா. ஆனால் என் பேத்திக்கிட்ட எதுவுமே பேச முடியாதுடா. அவள் ரொம்ப 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 உடஞ்சி போயிட்டாடா. இனிமேல் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கவே கூடாதுன்னு இருக்காடா. நான் அவகிட்ட என்னால் எதுவுமே பேச முடியாது. அப்போதான் உங்கள் பேச்சை நான் கேட்டுக்கணும். அப்போ உங்கள் பேச்சை கேட்காம தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போது என் பொண்டாட்டி கூட ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ முடியாதுல்ல. நான் அப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு. கடவுளே என்னை மன்னிச்சிரு கடவுளே. எப்படியாவது என் பொண்டாட்டியும் என் குழந்தைங்களும் என் கூட என்கிட்ட வந்து சேர்த்துரு கடவுளே அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்பத்தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, "ஆத்தா நீ சொல்கிறத நான் கேட்காம என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துனேன் ஆத்தா. நீ ஏன் ஆத்தா என்னை அடித்து கூட சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஆத்தா இப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு போனேன்? இங்கே பாருடா, நான் கேள்வி ஆனதுனால என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேறீங்கள. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்து உன்னோட பையன் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டேடா. இனிமேலும் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு குழப்பம். என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்ற நினப்பு அதிகமாக வந்துருச்சு. நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன மதனி, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல், எல்லா கேடுத்தனியத்தையும் பண்ணிவிட்டு எவ்வளோ சைலண்ட்டாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் பண்ண தோணுச்சு? நீங்கள் பகா கில்லாடி தான், அதுவும் சந்தேகமாக வராத மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே. ஆனால் இப்போ எல்லாமே உண்மையெல்லாம் உன் மருமகளே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டால. இப்போது பிச்சை எடுத்து சாப்பிடுங்க. என் மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிங்களே, என் மகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இங்கே பாருடி தாமரை, உன்னை ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்கல்லடி. இப்போ பார்த்தியா, இவங்களே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுதான் கடவுள் இருக்கான்றது. இங்கே பாரு, இவங்க 3 பேருமே பிச்சை எடுத்து சாப்பிட்றத என் ரெண்டு கண்ணால் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்காக நான் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் ஜென்மத்துக்கும் உங்கள் 3 பேரையும் ராஜாங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே சேர்த்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதுக்கிட்ட போய் கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, அழுகாத மாப்பிள்ள, பார்த்துக்கலாம்
விடு. நான் சொல்றதையாவது நீ கேட்டிருந்துக்கலாம். நீ எதுவுமே கேட்காம உன் இஷ்டத்துக்கு அப்ப இருந்த கோவத்துல என்னென்னமோ பேசிட்ட. இப்ப பாத்தியா? நீ தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு மாப்பிள, பரவால்ல விடு. நம்ம பார்த்துக்கலாம். வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, நம்ம கருப்போட கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமா தன்னோட 2 குழந்தைகளும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே தன்னோட பையன கையில வச்சுக்கிட்டு, "இங்க பாருடா தங்கம், உன்னையும் என்னையும் பிரிக்க பார்த்தாங்க. ஆனா அம்மா பாத்தியா? அம்மா முட்டி மோதி போராடி உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க 2 பேருமே யாருமே பிரிக்க முடியாது. 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணா வளரணும் சரிங்களா? 2 பேருமே அக்கா, தங்கச்சி அண்ணன் அண்ணன் தங்கச்சின்னு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீ இவனுக்கு ஒத்தாசையாவும், இவன் உனக்கு ஒத்தாசையாவும் 2 பேருக்கும் ஒத்தாசையா இருக்கிற மாரி இருக்கணும் சரியா? அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வசந்தி, நம்ம செல்லப்பாண்டி, அப்பத்தா அப்படின்னு 3 பேரும் போய் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ கொஞ்சம் மாப்பிள்ளைய பற்றி யோசிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி நம்ம வசந்தி சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, யாரை பற்றியும் யோசிக்கிற நிலமையில நான் இல்லை. எனக்கு செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக யாரை பற்றியும் நான் யோசிக்கணும், யாரை பற்றியும் யோசிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம நம்ம தமிழ் வசந்தி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு, "என்னடி இப்படிலாம் சொல்ற? அதுதான் மாப்பிள்ளை நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசார வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இல்லடி. அதுக்கப்புறமும் நீ எதுக்காகடி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கம்மா, இப்போ வந்து என் காலில் விழுவார். நான் போய் அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவர் கூட வாழணும். அதுக்கப்புறம் 2 மாதமோ 3 மாதமோ கழித்து என் மேலே பெரிய பழியை தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் என்னை அசிங்கப்படுத்தி வார்த்தையால் குத்தி கிழிச்சு என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? அவங்க கிட்ட பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம்மா? நீயும் அவங்களுக்கு சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருக்க. எப்படிம்மா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? என்னால் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாதும்மா. திரும்ப இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட பேசினேன் அவ்வளோதாம்மா. இந்த மாதிரி என்கிட்ட எதுவும் பேசாத" அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் நம்ம ராஜாங்கம், சேது அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மோகனா இருந்துட்டு, "ஏங்க இந்தாங்க காஃபி கொடுங்க" அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், "இங்கே பாரு மோகனா, எனக்கு காஃபி எதுவும் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போ." ஏங்க தமிழ்ச்செல்வி அப்போவே சொன்னா, "நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு." ஆனால் நம்ம தான் எதுவுமே நம்பாமல் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டோம். அவளோட மனசு எப்படி பாடுபட்டிருக்கோம், நம்ம எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும், அதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லவும், "மோகனா, எனக்கும் புரியுது. அவளோட நிலமையில இருந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுன்றது மிகப்பெரிய கொடூரம் தான். எனக்கு இப்போ புரியுது. அவளை நாங்கள் சந்தேகப்பட்டிருக்க கூடாது தான். என்னமோ இப்போது என்ன பண்ணுறது, சேதுவோட வாழ்க்கையை எப்படி திருத்துறது அப்படின்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது" அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா வராங்க. வந்த உடனே, "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழ்ச்செல்வியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். தமிழ்ச்செல்வியோட மனசு இப்போது ரொம்ப 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 இறுகி போயிருக்கு. அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கரைக்க முடியும். ஒரே மூட்டுக்கெல்லாம் நம்ம கரைக்க முடியாது. நீங்கள் இனிமே இனிமேலாவது தமிழ்ச்செல்வியோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, "இங்கே பாரு காவியா, உனக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது?" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது, ஏன் தெரிஞ்சதுனாலாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக சொல்லணும்னு, அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு அப்படின்ற ஒரு மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாலி கட்டவேலை அப்படின்ற ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த இப்போவே எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ஆகணும்னு நான் ஓடோடி வந்தேன். அப்போ தான் எல்லாருமே பஞ்சாயத்தில் நின்றுருந்தீங்க. ஊர் முன்னாடி சொன்னதும் நல்லது தானே. ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சு. தப்பு பண்ணவங்களையும் நம்ம இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம். இனிமேலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல. இப்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம்ல. இங்கே பாருங்க மாமா, இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம்
ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுமையாக முடிவெடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு தன்னோட 2 குழந்தைங்களுக்கும் ஒன்று மாற்றி ஒன்று பால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தனம் இருந்துட்டு, "அக்கா 2 குழந்தைங்களும் ரொம்ப அழகாக இருக்குக்கா. அது மட்டும் இல்லாமல் 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்க்கறதுல மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, "ஆமாடி தனம், என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. இல்லைனா நான் எனக்கு குழந்த பொறந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என் குழந்தைங்கள நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். என் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அந்த வீட்டில் என் குழந்தைக்கு என்ன வேணாலும் கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருடா தங்கம், இனிமேல் அம்மா உன்னை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன் சரியா" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.